பிரியமானவர்களே, இங்க பாருங்க, நம்மெல்லாம் வாழ வேண்டியவங்க இல்லைங்களா? வழி இல்லாம வாழ்க்கையில மன வழி இல்லாம வாழ்க்கையில செழிப்பு இல்லை. வாழை மரத்தை பார்க்குறீங்களா? வாழை மரம் பாருங்க இவ்வளோ வளர்ந்து வருது போல நீங்களும் நானும் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஞானத்தில் புத்தியில் அறிவில் பாருங்க எதில் பிரியமா இருக்கணும் பார்க்க போறோம்னா, முதல் காரியம் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கணும். அதாவது கொலோசியர் 3:20 சொன்னது போல, கொலோசியர் 3:20 சொன்னது போல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்பா அம்மா பேச்சு கேட்கும்போது கடவுளை நீங்கள் பிரியப்படுத்துறீங்க, முதல் பிரியம். ரெண்டாவது பிரியம் தாவீது சொல்லுகிறாரு, சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். தெய்வத்துக்கு பிரியமானது செய்ய நமக்கு பதிலுக்கு ஆண்டுகிட்ட கேட்கணும். மூன்றாவது காரியம் யோவான் 3:2 சொல்லுகிறது, யோவான் 3:2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இப்போ அவர் பார்த்தீங்களா, வாழ்ந்து சுகமா இருக்க. அதே ஒரு நம்முடைய வாழ்க்கையில வல்லமை மேல வல்லமை, ஞானத்தின் மேல ஞானம், புத்தி மேல புத்தி, பணத்தின் மேல பணம் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? பூமியில பணம் இல்லாமல் வாழ முடியாதுங்க, பணம் தேவைங்க. மற்றும் இல்லைங்க, சங்கீதம் 108:6 சொல்லுகிறது, பிரிய விடுவிக்கும்படி நீங்கள் வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க இல்லைங்களா? அதாவது யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்டிப்பாக விடுதலையோடு இருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் விருத்தி அடைவீங்க. அடுத்ததாக இந்த வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருங்க. எப்படி இருக்கணுங்களா? அதான் சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, உமது வேதத்தில் பிரியமாக இருந்து, வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருங்க. அனுதினமும் கண்ணை திறக்கப்படுறது போல் வேதத்தை திறந்து பாருங்க. இன்னைக்கு தன குனிஞ்சு படிச்சிங்கன்னா பின்னாடி நீங்கள் தாங்க தலைவி. நாம் ஜெபிக்கலாங்களாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தெய்வமே நமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்று தருவீராக. சிற்றின்பமா பேரின்பம் வைக்கும் பொழுது அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு பேரின்பத்தை பெற்றுக்கொண்டு பெரிய ஆசனங்களை கடந்து வர உதவி செய்யும். அதாவது நீதிமொழிகள் 21:17 சொன்னது போல, சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான் என்று வார்த்தைபடி அப்பா பிள்ளைகள் சிற்றின்பத்தை வேண்டான்னு வெறுத்து விட்டு அதனுடைய பேரின்பத்தை நோக்கி கடந்து வர பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஞானமும் புத்தியும் அறிவும் கவனமும் பாதுகாத்து கொடுத்து ஒவ்வொருவரையும் தமிழ்நாடு இந்த உலக தேசத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதியை பெருகச் செய்யும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.